ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வீடியோ சூப்பராகவே இருக்கும். எல்லாரும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எதுக்குன்னா இது வந்து நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு வரும்போது நடுவில் இருக்கிற தோட்டங்க. இங்கே வந்து இது தெரிஞ்சவங்களது தான். சரி ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அப்படின்னு கேட்டோம். எடுத்துக்கோங்கம்மா, தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து கருவேப்பிலை தோட்டை, அப்படியே வந்து மாதுளம்பழம் தோட்டை, நெக்ஸ்ட் வந்து இந்த பழுத்த மிளகா தோட்டை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து என்னை வந்து இந்த தோட்டத்தில் விட்டுட்டாங்கன்னா ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கேயே இருந்துருவேன் நான். அது மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அக்கா அவங்களும் நானும் 3 பேர் வந்துட்டோம். அப்படியே பசங்களும் வந்துட்டாங்க. நம்ம பசங்கள் டெட்டி பாப்பாவும் சஞ்சு பாப்பாவும் 2 பேர் வந்துட்டாங்க. பெரிய அக்கா பையனும் வந்துட்டாங்க. சின்ன அக்கா பசங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களும் வரல. ஹாஸ்டலில் இருக்கிறாங்க அந்த பசங்களை. ஸோ அதனால் வந்து அவங்க வரல. அவங்க 2 பேரும் மிஸ் ஆகிட்டாங்க. நம்ம ஊர் வந்து ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு கிளைமேட்டும் முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், புறா வந்து சூப்பராகவே நல்லா இருக்குது. இங்கே வந்து அவங்க வந்து புறா வந்து அங்கே எப்படி சொல்லுது, பேம்பரிங் பெட்ஸ் தான் இது. இது வந்து வெளியிலேருந்து காசு வச்சு வாங்கிட்டு வந்த அந்த புறா தான். தானாக வந்தது கிடையாது. மாதுளம்பழம் தோட்டம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. உள்ளே போகலாமான்னு கேட்டோம். போங்க அப்படின்னு சொல்லி சானிடைசர் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா டைம் இல்லை. சரி எவ்வளோ உள்ளே போனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து மேலே இப்படியே பார்த்து வந்துட்டோம். ஆனால் காய் வந்து சூப்பராக இருந்தது. பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு எதுக்கு சானிடைசர் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு டைமில் தான் இது பண்ணிட்டாங்களாம். ஒரு டைமில் தான் அது வந்து அதான் கட் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் வந்து நம்ம எதுக்கு அவங்களுக்கு தொல்லை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போகலை. மேலே ஃபஸ்ட்டில் இருந்தால் அந்த 2 3 செடியில் மட்டும் நல்லா பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த தோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் 3 பேர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே நாங்கள் சின்ன வயசில் ரொம்ப மெமரிஸ் வந்து நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் எங்கே போனாலும் 3 பேர் வெயிட் பண்ணி தான் போவோம். அது வந்து எங்களோட பசங்களுக்கு வந்து அது மிஸ் ஆகக்கூடாது. என்னென்னா நாங்கள் சின்ன வயசில் 3 பேரும் ஒரே இடத்துல இருந்து வளரவே இல்லை. ஒரு இடத்துல ஒருத்தரும் பிரித்து போயிட்டோம். அம்மா அப்பா இல்லாதனால. ஸோ அதனால் வந்து நான் ஒரு ஹாஸ்டல்லோ, சின்ன அக்கா ஒரு ஹாஸ்டல்லோ, பெரிய அக்கா வேறு ஊரில் இருந்தாங்க. அதனால் வந்து நாங்கள் வந்து 18 19 வயசு வர வரைக்கும் நாங்கள் வந்து எப்பயோ ஒரு நாள் தான் அப்போ லெட்டர் தான் இருந்தது. அந்த லெட்டர் தான் எழுதி போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம். எங்கள் ஹாஸ்டலில் நான் தான் லாஸ்ட் இல்லையா? எங்கள் 3 பேர்த்துல நான் தான் லாஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து எனக்கு 2 பேரும் நல்லா செல்லம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது ஒரு அம்மா அப்பா இல்லைன்னா அது ஒரு ரொம்ப ரொம்ப லாஸ் தான். அது வந்து எப்பவுமே மறக்கவே முடியாது. எங்களுக்கு வந்து எது பண்ணாலும் அவங்க 2 பேர் வந்து எப்படி சொல்கிறது, மெமரி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து நம்ம நடந்து போன ஒரு விஷயம் வந்து நம்மளால் திரும்பி வர வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து எப்படியோ எவ்வளோ கவலை இருந்தாலும் அவங்க 2 பேரும் வந்து நாங்கள் ரொம்ப ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே புறா பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குது இல்லையா? பார்க்குறதுக்கே இந்த நேச்சர் வந்து ரொம்ப அழகான நேச்சருங்க. நம்ம வந்து ரசிக்கணும், என்ஜாய் பண்ணணும்னு ஒரு இது இருக்கணும். கண்டிப்பாக வந்து நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப அழகான நேச்சர். எப்படி சொல்கிறது, எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட இந்த நேச்சர் தான் ரொம்ப அழகான நேச்சர்னு சொல்லலாம். இப்போ வந்து மாதுளம்பழம் வந்து அவங்க காலையிலவே பறித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து ஒரு 5 கிலோ வாங்கினேன். பெரிய அக்கா ஒரு 5 கிலோ வாங்கினாங்க. சின்ன அக்கா மட்டும்தான் 2 கிலோ வாங்கினாங்க. எதுக்குன்னா அவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே பக்கத்து ஊர் தான். அதனால் வந்து அடிக்கடி வந்து வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ மட்டும் வாங்கினாங்க. நான் மட்டும் ஒரு 5 கிலோ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து 5 கிலோ வாங்கினதுக்கப்புறமா பழுத்த மிளகாவும் வாங்கலாம், பச்சடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அவங்க வந்து பச்சை மிளகா இப்போதைக்கும் நாங்கள் விற்கிறது இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பறிச்சுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பறிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோவா வேணாம், 1 கிலோ மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு 2 கிலோ வாங்கினேன். அக்காவங்கள் மட்டும் ஒரு கிலோ வாங்கினாங்க. பாருங்கள், தோட்டம் வந்து சூப்பராக இருந்தது. இந்த லொக்கேஷனும் சூப்பராக இருந்தது. எங்கள் ஊரே எனக்கு வந்து பர்டிகுலராக பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலை மேலே இருக்கும் எங்கள் ஊர். அதனால் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ பாருங்கள், இங்கே வந்து செடி ஃபுல்லாமே காய் தான் இருக்குது. இலையே காணோம்.
அதனால் வந்து எப்படியோ நாங்கள் வந்து தெலுங்குக்காரனாவே இந்த பச்சை மிளகா, பருத்த மிளகாவும் பார்த்தாவே உடனே வந்து எங்களுக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னென்னா பச்சடி. பச்சடி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. அந்த பச்சடி இல்லைன்னா ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்காது அது மாதிரி. ஸோ அதனால் வந்து பச்சடி வந்து கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன்னா இந்த மாதிரி பழுத்த மிளகாய் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 2 கிலோ வாங்கி ஒரு 1 கிலோ வரைக்கும் மாமனாருக்கு வச்சுட்டு 1 கிலோ நான் வந்து மெட்ராஸ்க்கு வாங்கின்னு வந்துட்டேன். எதுக்குன்னா மிளகா ஊறுகாய் வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். சூப்பராக இருக்கும். அது வந்து நம்ம டிஃபன் செக்ஷனில் அப்படியே ரைஸு எது வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இந்தாங்க நாங்கள் 3 பேர் அக்கா, தங்கச்சி. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பெரிய அக்கா, நடுவில் இருக்கிறது சின்ன அக்கா, நான் லாஸ்ட்டு. இப்படி நடந்து வரும்போது எங்களுக்கு வந்து இது எல்லாமே வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபுளாக இருக்கும். அதுக்கு தான் பழுத்த மிளகா நாங்களே பறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களே பறிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பசங்களுக்கும் ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது இந்த ஒரு ட்ரிப்பு. அதனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதனால தான் அடிக்கடி சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியுது என்னால். எதுக்கு சொல்கிறேன்னா, இதை மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இது பார்த்த உடனே உங்களை எல்லாருக்கும் கூட நினைக்கலாம், ஐயோ சூப்பராக இருக்கே தோட்டம், நம்மளுக்கும் போய் இது பண்ணலாம் அப்படின்னு தோணும். அதுக்கு தான் உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாமே இதில் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃபீலிங்ஸு எங்கள் ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட லேடிஸ்க்கு வந்து எப்பவுமே இது மாதிரி இருக்கிற நேச்சுரல் பியூட்டிஸ்ன்னு சொல்லலாம். நேச்சுரலாக இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கனெக்ட் ஆகுவாங்க. என்ன மாதிரியே நினைக்கிறேன் நானும். எனக்கு வந்து இது மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஊர்லவே இருக்கிறதுக்கே நான் இஷ்டப்படுவேன். ஆனால் வந்து பசங்கள் படிப்புக்காக முடிய மாட்டேங்குது. பாருங்க, எங்கள் சின்ன அக்கா மட்டும் தூரத்தில் பறிக்கிறாங்க. நானும் அங்கே போகலான்னு பார்த்தேன். ஆனால் பெரிய அக்கா வந்து இல்லை இங்கே நல்லா இருக்கு காயன்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரியா தான் இருக்குது. ஒரு செடிக்கு இருக்கிற மாதிரி இன்னொரு செடிக்கு இல்லை, அவ்வளோ காய் இருந்தது. ஸோ அதனால் வந்து காய் பழுத்த மிளகாவும் பக்கத்து வச்சுட்டோம்னா அந்த ஒரு மூமெண்ட் இருக்குது இல்லையா, அந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸானவே சொல்லலாம். பசங்கள் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க இந்த ஒரு ட்ரிப்பு. எதுக்குன்னா இது மாதிரி நம்ம சிட்டியில் இது மாதிரி ஒரு கல்ச்சரு, இது மாதிரி ஒரு கிளைமேட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இது மாதிரி கிராமத்துக்கு வரும்போது தான் இந்த ஒரு கிளைமேட் வந்து நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து உங்கள் ஃபீலிங்ஸ் வந்து காமெண்ட் செக்ஷனில் என் கூட வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தோட்ட ஓனரும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும் பண்ணாங்க. எதுக்குன்னா எங்களால் அதான் பழக்கம் இல்லைல்ல அந்த பறிக்கிறது அது எல்லாமே. ஸோ அதனால் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வந்து அவங்களே வந்து கொஞ்சம் பறித்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ட்விஸ்ட் என்னென்னா, எங்கள் அக்கா பெரிய அக்கா நெல்லூரில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் இந்த தோட்டக்காரன்னு சொன்னாங்க. அது கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு தோட்டக்காரர் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தீங்க? நாங்கள் இருக்கிறது நெல்லூர் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஆஃபீஸுக்கு போகும்போது வரும்போது அவர் பார்த்துருக்காராம். ஸோ அப்படி நாங்கள் வந்து உங்களை பார்த்துருக்குறோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த வார்த்தை கேட்ட உடனே. அப்புறம் வந்து இன்னும் பறிச்சுக்கோங்க மேம் அப்படின்னு சொன்னாங்க தெரிஞ்சவங்கனால. இல்லைங்க எங்களுக்கு வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 1 கிலோ பழுத்த மிளகா பறிச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து ரொம்ப எனக்கு வந்து தோட்டக்குள்ளே போய் நம்ம கையோட நம்ம வந்து பறிக்கணும் அப்படின்னு சின்ன வயசில் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க. எங்கள் பாட்டிக்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாருக்குமே இந்த செடி வளர்க்குறது இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அவங்கக்கிட்ட தான் எங்களுக்கு வந்தது போல் தெரியல. ஆனால் வந்து இது வந்து ஒரு பை பர்த்டே வந்தது நான் சொல்லலாம். இது வந்து தோட்டத்தில் இருந்து இப்படி பார்க்கும்போது அந்த பக்கத்தில் வந்து இருக்கிறது கருவேப்பிலை தோட்டம். கருவேப்பிலையே கேட்டிருந்தோம். ஆனால் வந்து அது இன்னும் பறிக்கவே இல்லை, ஸ்டார்ட் பண்ணலை. ஹார்வெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து அதில் கை வைக்காதீங்கன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லைங்க. இல்லை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்போது என் பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது வந்து தானாக போயிடும் அந்த ஒரு ஃபீலிங்கு. ஸோ அதனால் கேட்டிருந்தோம். ஆனால் வந்து அது ஹார்வெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. சரி விட்டுட்டோம். இந்த பழுத்த மிளகாவும் அப்படியே மாதுளம்
மாதுளம்பழம் ரெண்டுமே நாங்கள் வந்து பறிச்சுட்டு வந்தோம். நான் பச்சை மிளகா கொஞ்சம் பறிச்சுட்டேன். எதுக்குன்னா மாமனார் கொஞ்சம் பச்சடி இதெல்லாம் வந்து செஞ்சு வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பச்சை மிளகாவும் பறிச்சுட்டேன். கேட்டுட்டு தான் பறிச்சுட்டேங்க. நீங்கள் வந்து ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதுக்குன்னா வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எதுக்குன்னா நான் ஆந்திரா பொண்ணு இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.